கைஸ், நான் உங்கள் ஆர்கே மெக்கானிக்கு. நார்மல் வண்டிக்கும் பிஎஸ்எஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை எப்படி சர்வீஸ் ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் வண்டிக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம சர்வீஸ் ஒர்க் எடுத்தோன்னா இன்ஜின் ஆயில், கார்பரேட்டர், ஏர் ஃபில்ட்ரு, ஃபெக்கு எல்லாமே பார்ப்போம். அதே மாதிரி பிஎஸ்எஸ்ல முக்கியமானது 3 பொருள் நம்ம பார்க்க வேண்டிய பொருள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெக் அடாப்டர். இந்த அடாப்டர் ஏன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த அடாப்டர் வந்து பிஎஸ்எஸ்ல அதிகமாக ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இது வழியாக வந்து கரண்ட் செதறும் போது வண்டி தானாக ரோட்டில் ஆஃப் ஆகுது. இன்னொரு ரீசன் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரிஜினாலிட்டி ஃபெக். இந்த ஃபெக்கில் பார்த்தீங்கன்னா மேலே வர பாயிண்ட் தேஞ்சிச்சுன்னா இதனாலேயும் வந்து உங்களுக்கு கரண்ட் லோ ஆகும். பிஎஸ்எஸ்ல முக்கியமான பார்க்கறது ஃபெக்கும் அடாப்டரும். இன்னொரு ரீசன், முக்கியமான ஒரு பதிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ரல் பாடி. இந்த டேட்ரல் பாடி வந்து நிறைய வண்டியில் இது வரைக்கும் நான் கைட்டி இருக்கிறேன். பிஎஸ்எஸ்ல அதிகமாக இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன், அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த டேட்ரல் பாடி கீன் பண்ணணும் மெயின் பார்த்தீங்கன்னா, பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டு. இந்த டேட்ரல் பாடியால் என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கினீங்கன்னா, வண்டி சடனாக ஒரு பிக்கப் போகாது, வண்டி வந்து அமிங்கி ஏறும். அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, திடீர்னு ஆஃப் ஆகிற ஃபீலிங் இருக்கும். வண்டி வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் ஆயிலிங் நிற்காது. கரெக்டான ஒரு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆயிலிங் கரெக்டாக நிற்காது. வண்டியை ரோட்டில் நல்லா போயிடும்போது திடீர்னு ஆஃப் ஆகும். இந்த டேட்ரல் பாடியில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் ஒர்க்கில் கைட்டு க்ளீன் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை, சென்சாரை யார் வேணால் பார்க்கலாம். இந்த அளவுக்கு டெஸ்ட் இருந்தாலும் இப்போதான் டேட்ரல் பாடி கிளீனர் கிடைக்குது. அதேமாதிரி இன்னொரு விஷயம் மெயின் பார்த்தீங்கன்னா, இதில் டேட்ரல் பாடி இன்ஜெக்டர் இதெல்லாம் கைட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு பிஎஸ்எஸ் க்ளீனாக இருக்கும். ரிட்டன் கம்ப்ளைண்ட் எதுவும் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.